ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹேண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல பிரியாணி, நார்மலா பிரியாணி செய்வாங்க. ஓகே, வீட்டில் எல்லாம் செய்வாங்க. தம் பிரியாணி, வடி பிரியாணி, மசாலா பிரியாணின்னு அப்புறமா ஏகப்பட்ட பிரியாணி இருக்கு. ஸோ நம்ம அதுல ஒன்று சூஸ் பண்ணி பண்ண போறோம். தொக்கு பிரியாணி. ஸோ நல்ல கிரேவியா, மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா தொக்கு பிரியாணி, லைக் அஞ்சப்பர் ஹோட்டல்லாம் போனீங்க அப்படின்னா தொக்கு பிரியாணி நல்ல ஃபேமஸா சூப்பரா பண்ணி தருவாங்க. அது கிரேவியா, உங்களுக்கு பிரியாணில கிரேவி வச்ச மாதிரி கொடுப்பாங்க. பட் இப்ப நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ பிரியாணிலே தொக்கு பிரியாணி எப்படி நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கான தனியா பட்டை வச்சிருக்கேன். பிளஸ் இது பாத்தீங்கன்னா தண்ணியில மறுபடியும் சாப்பாடு வடிக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கடலை எண்ணெய், கொஞ்சம் லைட்டா எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை வகையை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்கலாம். அப்படியே பாத்தீங்கன்னா சைட்ல நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு போட்டு நம்ம பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரைஸ் போட்டு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகும். இந்த டைம்ல மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பக்கம் அரிசி போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் ஓவரு. இந்த டைம்ல கடைசியாக ஃபைனலாக நமக்கு ஒரே ஆப்ஷனு, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரைஸ்லையும் உப்பு போட்டிருக்கோம், மசாலாலையும் உப்பு போட்டிருக்கோம். ஓகே, ஓகே நம்ம தம் போட்டு இப்போ 20 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, விசில்லாம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே சேமியா மாதிரி சொல்லுவாங்கள்ல, எல்லா வீடியோவில் இந்த ஜப்பர் பாய்லாம் அப்படியே போட்டு பயங்கரமாக போடுவார். அப்புறமா நாகூரில் தினேஷ் மாஸ்டரு பாருங்கள். கீழே நம்ம மசாலாவை பார்த்துருவோம். பாருங்கள், மசாலா தெரியும், அடி பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தா தண்ணி கீழே இல்லை. பிரியாணினா இப்படி இருக்கணும். பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் ரிவ்யூ சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.